இந்த கதையிலே இந்த பையன் பணக்கார வீட்டை சேர்ந்தவன். அவங்க அப்பா கூட உட்காந்து லைப்ரரியிலே தான் எந்நேரமும் இருப்பான். புக்கு படிச்சுட்டே இருந்தவன். அவங்க அம்மா விளையாட போன்னு சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறான். ஒரு டைமில் அவங்க தாத்தா இறந்து போயிடுறாரு. அவங்க அப்பா அழுகிறத பார்த்துட்டு, நீங்கள் அழுதா மட்டும் அவர் திரும்பி வந்துடுவா போறாருன்னு கேட்குறான். அப்போ தான் புரிஞ்சுக்கிறான் புக்கு படித்து படித்து எமோஷன் இல்லாமல் ஆயிட்டான்னு. இப்போ இந்த பையன் ஓரளவுக்கு பெரிய ஆளாயிடுறான். பசிக்குது அவங்க அம்மா கிட்ட சாப்பாடு கேட்குறான். அவங்க எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இலையை பிச்சு தின்னுறான். அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் சொல்கிறான், எனக்கு வயிற்றுக்கு ஃபுல்லாகிடுச்சு, ருசிலாம் ஒன்றும் முக்கியம் இல்லைன்னு சொல்லிடுறான். இவன் வளர்ந்ததுக்கப்புறம் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே ஒரு பொண்ணு லைப்ரரிக்கு போகிறா. உள்ளே போய் பார்த்தா இந்த பையன் வேற ஒரு பொண்ணு கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். அதை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறா. இவன் வித்தியாசமான ஆளா இருக்கானே, அந்த பொண்ணு இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. பணக்கார வீட்டு பையன் கார்ல வந்து இறங்குறான். காலேஜில் வந்து தான் பல்லு விளக்குறான். கிளாஸ்க்குள்ள நினைச்ச நேரத்துலலாம் வந்து போய்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அவனை பற்றி காலேஜில் விசாரிச்சு பார்க்குறா. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு ரியாக்ஷன்ஸே கிடையாது, அவனுக்கு எது வேணுமோ அதை எடுத்துப்பான்னு உடனே அதே மாதிரி அவனும் போயிட்டு ஒரு வேலைக்காரிக்கிட்ட நம்ம செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே இவளும் டென்ஷன் ஆகி பிரின்சிபல் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அப்போ அவர் சொல்கிறாரு, அவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுமா, இந்த காலேஜோட ஓனரே அவன் தான்.